அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ரிஷப ராசிக்கான ஜூன் மாதம் 2024 கோச்சார பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிரன். இப்போ உங்களுக்கு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். ஜூன் 1 முதல் 14 வரை சில கிரகங்கள் ரிஷபராசியிலே இருக்குது. அதாவது சூரியன், குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள். ஜூன் 14க்கு மேலே கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். அப்போ உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது உங்களுக்கு நல்ல நன்மை உண்டு. உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொலிவுடன் காண்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை. சுக்கிர பகவான் அங்கே இருப்பதும் சூரியன் புதனும் இருப்பதும் கண்டிப்பாக நன்மைகளை அளிக்க காத்து கிடக்கு. 2ஆம் இடம் உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். ஆக உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சேமிப்பீர்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பார்வை கிடக்குது. அதனால் அங்கேயும் கேதுவும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனம் வாங்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக ஈடுபடலாம். ஆனால் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் சொத்தில் இருக்க வில்லங்கத்தையோ அந்த இடத்தினுடைய வாகனம் வாங்குவதா இருந்தால் அதனுடைய இதுவையோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வாங்கணும். ஏன் அப்படின்னா கேது பகவான் அங்கே இருக்கிறார். அதனால் கவனம் தேவை. புதிய முதலீடு போடும் பொழுது நீங்கள் நன்கு ஆராய்ந்து அதில் இருக்க நன்மை தீமைகள்லாம் பார்த்து வாங்கக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா கேது பகவான் அங்கே இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் பார்க்குறார். அதனால் பார்த்திங்கன்னா எதிரிகள் வழியில் அவர்கள் தூண்டினாலும் உங்களை இது பண்ணாலும் கொஞ்சம் விலகி இருங்கள். எதிரிகளுடைய தூண்டுதலுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கவுண்டர் எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதாவது செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது மிகவும் சிறந்தது. குறிப்பாக சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயமும் அனுகூலமும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் பூமியினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த நன்மைகள் உண்டு. அரசாங்கத்தினால் உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்றால் அதுவும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்தில் சந்திரன் பார்த்திங்கன்னா ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். தொழில் செய்யும் இடத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய இயல்பான விஷயங்களை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், அது மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு மாதம் வேண்டாம். ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை தள்ளி போடலாம். இருக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இல்லை என்ன வியாபாரம் செய்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். பொதுவாக பார்க்க போனால் ரிஷப ராசிக்கு மே மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கண்டிப்பாக நன்மைகளை அளிக்க காத்து கிடக்கு. பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே ஜூன் 1 முதல் 14 விட 14 முதல் 31 அந்த கடைசி 15 நாட்கள் நன்றாக இருக்கிறது. ஜூன் மாதம் 2024 பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருக்கும் காலகட்டங்கள் இருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்லாமல் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கிறார். உங்களுக்கு நன்மைகள் அளிக்க காத்து கிடக்கு. அதனால் உயர்கல்வி பயிலும் ரிஷபராசி நேயர்களுக்கு, ரிஷபராசி மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கிறது. ஆக மொத்தம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கொடுப்பேன். 7-8 மதிப்பெண்கள். நீங்கள் எல்லாமே நன்மையாகவே இருக்குது. நன்றி, வணக்கம்.